இது சண்டே அன்னைக்கு நல்லா தூங்கணும்னு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஆனால் விடிகாலமே தண்ணி வந்துருச்சுங்க. ஆல்ரெடி பயங்கர குளிர், நிறைய பனி. இந்த கிளைமேட்டில் ஜில்லுன்னு தண்ணியில் கை வச்சு இந்த குடத்தை கழுவுறது பெரிய கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏப்பா இத்தனை பேர் எந்திரிச்சு தண்ணி பிடிக்கிறீங்களே, இந்த குடத்தை யாரும் கழுவிடக்கூடாதா, நானாவது கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவேன்னு மைண்டில் ஓடிட்டு தான் இருந்துச்சு. ஆல்ரெடி தூக்கம் கலைஞ்சதில் எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பாங்க. சரின்ட்டு உடனே நானும் குடத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு அதே சுறுசுறுப்போட துணி கொஞ்சம் இருந்துச்சுங்க. சரி அதெல்லாம் துவைக்கலான்னு துவைச்சிட்டேன். துணி துவைக்கிற கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு ஜெய்குட்டியை பார்த்துக்க சொல்லிட்டேன். ஜெய்குட்டியை அடுப்புக்கிட்ட வந்து நின்று ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. அவனுக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இப்போலாம் அதிகமாக சமைக்க வர்றதில்ல. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி எனக்கு வேலை இருந்ததுனால அவனவே முட்டை வறுக்க சொல்லிட்டேன். அது கூட வந்து ரசமும் வச்சுட்டாங்க. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால நான் குட்டிமா என்னுடைய கணவரெல்லாம் வெளியில் போயிருந்தோம். ஜெய்குட்டி ஏவலன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு மண்டேலேருந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம் நடக்க போகுது. அதனால் அவனே வரலன்னு சொல்லிட்டான். எக்ஸாமுக்கு படிக்கணுமாங்க.